இல்லாமல் செலவழிக்காமல் பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி வைக்கணும். அந்தந்த லோக்கல்ல அந்த ஊரில் இருக்கிறாங்க அந்த புத்தகங்களை வாங்கினாலே இந்த எழுத்தாளருக்கு ஒரு ஊக்குவிப்பாயும் அந்த ஊர் பிள்ளைகள் தங்களோட ஊர் எழுத்தாளர்கிட்ட புத்தகம் தங்களோட ஸ்கூலில் இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுற அந்த இதுவும் வரும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெருமதி இல்லாமல் போயிடும். சரி, அதை நீங்கள் எதிர்பார்க்குறத விட கூடிய காசு புத்தகம் வாங்கக்கூடிய ஒருங்கிணைச்சு விட்டீங்கன்னா பதிப்பகங்களுக்கும் அச்சாரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அச்சாரங்களில் நாங்கள் என்ன கண்டதை எழுதி கொண்டு வராங்க பிரிண்ட் பண்ணி தருவோம். வெளிநாட்டில் பதிப்பகங்கள் அவன் ஸ்டாண்டர்டான புக்குகளை தான் வெளியிடுவோம். இப்போ நாங்கள் இதை கொண்டு வந்து செய்யறதால புத்தகங்கள் எண்ணிக்கை கூட யாழ் மாவட்டத்தில் வடமாநிலத்தில் பதிப்பகங்கள் உருவாகிற தரமான இலக்கியங்கள் இப்போ 2009க்கு பிறகு சென்று வரைக்கும் கிட்டத்தட்ட 422 கவிதை நூல்கள் வந்துருக்கு. அது ஒரு ஆராய்ச்சிக்கு நாங்கள் எடுத்த போது கிட்டத்தட்ட 150 கவிதை நூல்கள் தரமே இல்லாத காசிலிருந்து யாரும் புத்தகம் படிக்கலாம். அதை நாங்கள் மட்டுப்படுத்தி இந்த தரமதிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கிற இதுகளும் நடந்திருக்கு. ஆனால் அதை யோசித்து தான் நாங்கள் இதை கொண்டு வரணும். இன்னொன்று ப்ரொவின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணினாக்கா அவை ஃப்ரீ ஹேண்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். நான் இவைக்கு சொல்லியிருக்கேன், கிராமங்களில் அந்த கிராமத்தில் என்ன இருக்குதோ, என்ன அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாட தெரியுமா, அல்லது கும்மி அடிக்க தெரியுமா, கோலாட்டம் தெரியுமா, அல்லது கூட்டு தெரியுமா, வட்டவர் வேணும், அதை அந்த கிராமத்தில் அங்கே ஒரு ஓப்பன் தியேட்டர், ஓப்பன் அரங்கு மாதிரி அதில் மாதத்துல ஒரு நாள் அந்த கிராம மக்கள் கூடி அதில் நேரத்தில் அதை கூடி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க. இந்த உடுப்பு கிடுப்பு எல்லாம் போட்டு பெரிய மேடி எல்லாம் அமைச்சு லைட் எல்லாம் போட தேவையில்லை. ஆனால் அந்த சனங்களுக்கு அங்கட பிள்ளைகள் உங்களை பெர்ஃபார்ம் பண்ணினா நாங்கள் பேரண்ட்ஸ் கூடி பார்க்குறோம் என்ற மாதிரி ஒரு தன்மையோட கிராமங்களில் உருவாக்கி இப்போ நாங்கள் அதை உருவாக்கி கொண்டு வர நாளடைவில் காய்தல் பண்ணி அவைகளுக்கு உடுப்பு தைச்சு கொடுத்து மேக்கப் போட்டு கொண்டு வந்து போடணும்னு ஒரு நிலைமை ஒன்று வேறு பேரண்டிங்கன்னு சொல்லி ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த கொஷனையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க என்னென்னா எங்களை விட எங்களோட பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக வளர்ந்துருக்குறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய டைம் இருந்தது, வெளியில் போகிறதுக்கு நிறைய டைம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு நிறைய டைம் இருந்தது, வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு நிறைய டைம் இருந்தது. இப்போ எங்களுக்கு அதுக்கான டைம் சரியான குறைவு. அது ஈஸ்ட் ஏஷியன் கல்ச்சர். பட் வெஸ்ட்டில் லீவ் த நெஸ்ட் 16 இயர்ஸ்லேயே வெளியில் விட்டுறாங்க. அது கம்பேரிஷனுக்கு போகாட்டாலும் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போதைய ஜெனரேஷன்கிட்ட இருக்குது. அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக்கி கொடுக்கணுமென்னா யூ ஹேவ் டு பிரேக் இட் அண்ட் லெட் தம் அவுட்.